ரொம்ப வலிங்க. எங்கள் வீட்டுக்காரு நாங்கள் எங்கள் சொந்த ஊர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு. நாங்கள் எங்கள் ஊர் வேலைக்காக தாங்க நாங்கள் வந்தோம். நான் வந்து ஸ்கூல் டீச்சராக டெம்பரவரி ப்ரீ ப்ரைமரி டீச்சராக இருக்கிறேங்க. இவர் வந்து வீட்டு வேலை ஷிஃப்ட் பண்ணுறது ஹவுஸ் ஹோல்ட் ஷிஃப்டிங் பண்ணுறாரு. பேக்கஸ் மூவர்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காரு. எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை. என் பொண்ணு 3வது படிக்கிறா பச்சைப்பள்ளியம் ஸ்கூலில். என் பையனும் அதே ஸ்கூலில் 5வது படிக்கிறேன். நானும் அதே ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறேன். என் பிள்ளை எங்கேயும் யார் வீட்டுக்கு அவ்வளோ பக்கத்தில் இதில் விளையாட மாட்டா, வீட்லேயே தான் விளையாடுவேன். என்றைக்கே இல்லாமல் ஒரு 2 நாளாக பிள்ளைங்க இந்த 3 நாள் லீவில் விளையாடிட்டு இருந்தது எதிர் வீட்டு பிள்ளைங்க கூட. அந்த பிள்ளைக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அக்கா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். இல்லைப்பா நான் அப்படியெல்லாம் பழக்கம் இல்லை, யார் வீட்டுக்கும் அப்படியெல்லாம் போக மாட்டா அப்படின்னா. அக்கா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ்க்கா, நாங்கள் வேறு எங்கேயும் இல்லை கேக்கு வெட்டிட்டு நாங்கள் அனுப்பிடுறோங்க்கா அப்படின்னுச்சிங்க. நான் போய் போவாத வேணாம், நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாத இடம், வேணான்னு சொன்னேன். அவங்க அப்பா கிட்ட ப்ளீஸ்ப்பா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எடுப்பா அப்படின்னு. போய் வச்சாக்கோ போயிட்டு சீக்கிரம் வந்துடு அப்படின்னு போச்சு. பிள்ளை 8:30 மணி போல போச்சு. 9 மணிக்கு மேலே அந்த வீட்டில் அந்த பிள்ளைங்க கூட்டு போனோம். 2 பிள்ளைங்க 2 வீடு தான், எங்கள் வீட்டுக்கு எதிர்க்கு 2 வீடு தள்ளி. அந்த பிள்ளைங்க காலில் செருப்பு பாப்பா செருப்பையும் தலையில் வச்சு இந்த பூவையும் எடுத்துட்டு வந்து என் பிள்ளை செருப்பு இருக்குது பூ இருக்குது, என் பிள்ளை என் கேட்டா வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் பிள்ளைய காணா வேணே போய் உங்க வீட்டுக்கு எங்க வந்தது, செருப்பு எப்படிங்க விட்டுட்டு வரும் அப்படின்னு கேட்டா அவன் வீட்டுக்கு போயிட்டானே சொல்லிட்டாங்க. செருப்பு எங்க பாப்பா கடந்தது கேட்டா செருப்பு இங்க கடந்ததுன்றாங்க, பூ அங்க கடந்ததுன்றாங்க. எங்களை கடைசி வரைக்கும் பக்கத்துல அவங்க வீட்டுக்கிட்ட தொட்டி இருக்குதுங்க. எங்களுக்கு தெரியும், நாங்க போனது கிடையாது அவங்க வீட்டுக்கெல்லாம். எங்க எதுக்கும் தொட்டியை திறந்து காமிங்க பிள்ளைங்க எதாவது இருக்குதான்னு பார்க்கணும். தொட்டியில இல்லைன்னு அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு முறை காமிங்க நாங்க எதுக்கு பாருன்னு சும்மா இப்படியே மேல பாருன்னு விட்டுட்டாங்க. திறந்தே காமிக்கலாம், யாரையும் பார்க்கவே விடல. தொட்டியில தான் கிடக்கும், கிடக்குது தண்ணிலாம் செதறி கிடக்குது, இங்கதான் கிடக்குன்னு சொல்றேங்க. இவங்க லைட் எடுத்து இங்க பாருன்ட்டு என்ன எல்லாமே திசை திருப்பி விட்டுட்டாங்க. எங்களுக்கே தெரியாம என் குழந்தைய தூக்கின்னு வந்துட்டாங்க. எங்களுக்கு கூப்பிடலைங்க. என் பொண்ணு 1.5 மணி நேரமா சேர்த்து தண்ணிக்குள்ளதாங்க கிடக்குது. என் பொண்ணு வந்து தண்ணியிலலாம் வந்து சாவலைங்க. இது மருங்க, இதுல ஏதோ விஷயம் இருக்குதுங்க. 2 குழந்தை என் வீட்டுக்கு வாசப்படி கொண்டு வந்து செருப்பு கொண்டு வந்து போடுது, பூவை கொண்டு வந்து என் வீட்டுக்கு கொண்டு வந்து தந்துட்டு கோகுலா இல்லைன்னு சொன்னா எப்படிங்க? 3 குழந்தை விளையாடுற இடத்துல என் பொண்ணு மட்டும் இல்லையாங்க. இது ஏதோ என்ன நடந்துச்சுன்னு தெரியலைங்க சார். நான் போலீஸ்கிட்ட நாங்கள் போய் சொன்னேன் சார். எங்களை காலையிலேருந்து இழுக்கடிச்சு இப்போ தான் சார் அந்த ரிப்போர்ட்டே கொடுத்தாங்க. காலையிலேருந்து எங்களை இழுக்கடிச்சு இப்போ தான் சார் அந்த ரிப்போர்ட்டே மதியானத்துக்கு மேலே தான் சார் கொடுத்தாங்க சார். என் பொண்ணுக்கு எப்படி செத்துதுன்ற எனக்கு விவரம் தெரியணும் சார். எங்களை விடலை தொட்டி திறக்கவே விடலைங்க. இல்லைங்க போங்க, இங்க இல்லைங்க, அப்படிதான் போயிட்டான்னு அந்த வீட்டுக்காரங்க அவங்க பிள்ளைங்க எல்லாமே அக்கா அவங்க போயிட்டாங்க அக்கா அப்படின்னே சொல்லிட்டாங்க. நாங்களும் அக்கா ஒரு தடவை பார்த்துக்கிறோம், கடைசி வரைக்கும் பார்க்க விடல. அப்புறம் ஊர் கவுண்டுறாங்க, ஊர் உள்ளார போயிட்டு அண்ணா இதை மாதிரி அவங்க தொட்டியை திறக்க விட மாட்டேங்கிறாங்க, வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு. நாங்கள் வாடகைக்கு இருக்கிறோங்க, அதனால நாங்கள் எங்க பேச்சு அவங்க கேட்கல. அப்புறம் அவரு வந்து சொன்ன பிறகு அந்த பிள்ளைய எப்படி வச்சு தோண்டி உள்ளார ஒரு ஆள் இறங்கி தண்ணி போது ஊற்றி வரும் இப்படி தோண்டுதா உள்ளார என் பிள்ளை எப்படி அதுங்க தொட்டில இல்லைன்னா பிள்ளை எப்படிங்க தொட்டில இருந்து வந்தது தெரியாம விழுந்ததோ இல்லை பிள்ளைங்க ஒன்று நடந்ததோ ஏதோ ஒன்று சொல்லியிருந்தா நாங்கள் அப்பயே என் பிள்ளைய நான் காப்பாத்திருப்பேன். சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் அவளை பார்க்கவே விடல. அது சுற்றி தண்ணி சிந்திருக்குமே இல்லை, பிள்ளைங்க விழுந்தா சத்தம் கேட்டிருக்குமே இல்லை. வீட்டில் அத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒருத்தவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா? தண்ணி சுத்தி சந்தேகங்க எப்படிங்க முழுக்க சந்தேகம் இருக்குங்க. நீங்களே சொல்லுங்க. நம்ம தொட்டி இருக்கு, தண்ணியில நம்ம பிள்ளைங்க விழுதுனா ஒண்ணு தண்ணி ஃபுல்லா தெரிச்சிருக்கும், அப்ப தண்ணி தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்த்துருக்கலாம், என்னன்னு பார்த்துருக்கலாம். இல்லைன்னா சவுண்டாவது கேட்டுருக்காங்க. அத்தனை பேர் பர்த்டேன்னு அத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க வீட்டு ஃபேமிலியா 6-7 பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேர் இருக்கும்போது அத்தனை முறை சரி சொல்றேன், அவங்க வீட்டு பிள்ளையா இருந்தா விட்டு இருப்பாங்களா? அவங்க வீட்டு பிள்ளையா இருந்தா இறங்கி தேடி இருப்பாங்களே இல்லை? எங்களுக்கு கடைசி வரைக்கும் ஏன் எங்களை பார்க்க விடல? இங்க இல்ல அங்க இருக்கிறாங்க ஃப்ரெண்டு வீட்டுல போய் பாருங்கன்னா எங்களை ஆளுக்கு ஒரு மொழிக்கு தேட விட்டு நாங்கள் 1 மணி நேரமா தேடிட்டு கிடந்தோம். 1-1.5 மணி நேரமா தேடிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு நாங்க வரோம். எதிர்க்க தூக்கிட்டு அதே வீட்டுல இருந்து தூக்கிட்டு ஓடியாராங்க. எப்படி என் பொண்ணு செத்த எனக்கு தெரியும்.